முள்ளெடுத்து ஒருவர் பிறர் மீது குத்த, முனிவர் எனினும் துன்பம் நிச்சயமாம். எல்லளவும் பிறர் தீங்கு நினையார் ஞானி எனினும் அவர் துன்ப அலை சாபமாகும். உள் உணர்ந்தோர் அது கூட நிகழா வண்ணம் ஒருத்து அவர் திருந்தி வாழ வாழ்த்துவார்கள் என்கிறார் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள். அரிதிலும் அரிதான மனித பிறவி கிடைத்துவிட்ட பின்பும் மிருக குணத்துடன் வாழ்பவர்கள் பலர். இதனையே ஒரு மகான் மனிதருள் மாக்களும் உண்டு, நாயுண்டு, பேயுண்டு, மனிதருள் மனிதனம் உண்டு, தெய்வம் உண்டு என்கிறார். தெய்வத்தை உணர்ந்தவர்களை தான் தெய்வர் அல்லது தேவர் என குறிப்பிடுகிறார்கள். இறைநிலை உணர்ந்த முனிவர் என்றாலும் அவரை முள்ளெடுத்து குத்தினால் அவர் உடலால் துன்பப்படுவார் என்பது உண்மைதான். ஆனால் எல்லா பொருளும், எல்லா ஜீவன்களும், எல்லா மனிதர்களும் இறைவனது அம்சம்தான் என்பதை உணர்ந்த முனிவரின் மனமோ முள்ளெடுத்து குத்தியவரை மனதால் சபிக்காது. ஆனால் இந்நிகழ்ச்சியில் ஒரு உண்மையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அது என்னவென்றால், முனிவரின் உடல்பட்ட துன்பமே சாபமாக மாறிவிடும். அந்த சாபமோ துன்பப்படுத்தியவரை காலத்தால் துன்பத்திற்கு ஆழ்த்திவிடும். நம் குடும்பத்தில் கூட நெருங்கிய உறவுகளான கணவன், மனைவி, பெற்றோர், பிள்ளைகள், சகோதர சகோதரிகள் போன்ற இவர்களுக்குள் பிரச்சனைகள் எழும்போது துன்பப்படுத்திய கணவரை மனைவியின் மனம் சபிக்காமல் இருந்தாலும் மனைவி பட்ட அந்த வேதனையே சாபமாக மாறிவிடும். துன்பப்படுத்திய மகனை தாய் சபிக்காமல் விட்டுவிட்ட போதிலும், துன்பப்படுத்திய சகோதரனை சபிக்காமல் விட்டாலும் அவர்கள் பட்ட இந்த துன்பமே சாபமாக மாறிவிடுகிறது. இந்த உண்மையை உணர்ந்துவிட்ட பிறகு நாம் பிறர் உடலுக்கோ மனதுக்கோ துன்பம் கொடுக்காமல் வாழ வேண்டியது மிக மிக அவசியமாகும். இந்த உண்மையை உணர்ந்ததால் முனிவர்கள், மகான்கள், உணர்வாளர்கள் ஒருவர் தன்னை துன்பப்படுத்திவிட்ட போதிலும் அவருக்கு பதிலுக்கு பதிலாக துன்பம் கொடுக்காது மன்னித்து விடுவதோடு மட்டுமின்றி தனக்கு துன்பம் அளித்தவர் திருந்தி வாழவும் வளமோடு நலமோடு வாழவும் வாழ்த்துக்களையும் அளிப்பார்கள். இன்னல் புரிவோர், எதிரிகளாக நினைப்போர் எவரேனும் இருந்தால் அவர்களும் திருந்தி வாழ கருணையோடு வாழ்த்துங்கள் என்கிறார் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள். திருச்சிற்றம்பலம்.